இந்த வெண்டைக்காய வந்து நீரை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 4 வெண்டைக்காய். ஸோ பெரிய வெண்டைக்காயா இருந்ததுன்னா 3 வெண்டைக்காய். சின்ன வெண்டைக்காயா இருந்தது அப்படின்னா 4 வெண்டைக்காய் வந்து எடுத்துக்கணும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, முற்றிய வெண்டைக்காய் வந்து எடுக்கக்கூடாது. பிஞ்சா இருக்க வெண்டைக்காய் தான் வந்து எடுக்கணும். அதுதான் வந்து சிறப்பு. ஸோ அப்ப என்ன பண்ணணும், இது 4யும் நல்லா 4ஓ 3ஓ நல்லா வாஷ் பண்ணிட்டு, நம்ம அ அதாவது குறுக்க வாட்டுல வந்து இது பண்ணோம்னா, சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நறுக்கிக்கணும். இல்ல அப்டின்னா 2ஆ கட் பண்ணிட்டு கிராஸா கட் பண்ணிறணும். ஸோ கட் பண்ணிட்டு நல்லா 1 டம்ளர் தண்ணீர்ல வந்து ஊற போடணும். ஸோ அந்த ஊற போட தண்ணீர் வந்து அந்த டம்ளர் வந்து என்ன மெட்டீரியலா இருக்கணும்னா, ஒன்று பீங்கானாக இருக்க வேண்டும். இல்லன்னா வந்து கிளாஸ் டம்ளராக இருக்கிறது வந்து சிறந்தது. கண்ணாடி டம்ளர். ஸோ இந்த டம்ளர்ல வந்து ஊற போட்டுறணும். எவ்வளோ நேரம் ஊற போடணும் அப்டின்னா, ஒரு 8 மணி நேரத்திலருந்து 12 மணி நேரம் இரவு முழுவதும் ஊற வச்சுரணும். ஸோ சுத்தமான தண்ணீர் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஏன்னா, அதுல ஏதாவது இருந்தது, கிருமிகள் இருந்ததுன்னா, அதுவே நமக்கு வந்து இன்ஃபெக்ஷனாக ஆயிடும். ஸோ இத நைட்லாம் ஊற வச்சுட்டு, காலையில என்ன பண்ணணும்னா, காலை உணவு உண்பதற்கு எம்ப்டி ஸ்டொமக்ல எந்திரிச்ச உடனே எடுக்கக்கூடாது. காலை உணவு உண்பதற்கு ஒரு 1/2 மணி நேரத்திற்கு முன் என்ன பண்ணிறணும், அந்த அந்த காய்கள்லாம் எடுத்து பிழிஞ்சிட்டு அத தூக்கி போட்டுறணும். இந்த தண்ணீர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு மாரி குள குளத்த ஜெல்லி வாட்டர் மாதிரி வந்து இருக்கும். ஸோ அத வந்து நம்ம வெறும் வயித்துல வந்து எடுத்துக்கணும்.